மற்ற டீம்ல பார்த்தீங்கன்னா பொன்னி டீம் நாகவல்லி பொறியாளர் பிரிவு தனி டீம் ஒன்னும் கூட உட்கார் டேய் இது வந்து நிரந்தர தீர்வு காரணத்துக்கு நம்ம எப்படி இது என்ன பண்ணுறேனே தெரியல எல்லா டீம் எனக்கு ஆனால் எல்லா விஷயமும் எனக்கு மாற்றம் எந்த நடவடிக்கையும் ஆகையால எங்களுக்கு ஏற்கனவே முடிச்சு ரெனியல் பண்ணாதனால அவர்கள் வந்து அதை எடுத்து செய்ய தயாரா இல்லை. அந்த ஒப்பந்தக்காரர் எடுத்து செய்ய தயாரா இருந்து சரியில்லாத அழுத்தம் சொல்லப்பட்டது எடுத்து செய்ய தயாரா இல்லாத காரணத்தினால நாங்கள் வந்து புதிய வந்து ஒப்பந்தத்தை வந்து மூலமா நேரடியாக நகராட்சி நிர்வாகம் பழைய புத்தகங்கள் வந்து தண்டனை இஷ்யூ பிரச்சனையானதால் தண்டனை தூக்கிட்டு லேபர்ஸ் போடணும். அது வந்து இந்த போன கவர்மெண்ட் என்ன பண்ணிட்டாங்க, தண்டனை இஷ்யூ கொண்டு வந்து நிறைய இடங்கள் நிறைய ஊரில் பிரச்சனை. இது உலக சுகாதார தின வாழ்த்துக்களை மக்களுக்கு தெரிவித்துக் கொண்டு இன்று உலக சுகாதார தினத்தை முன்னிட்டு மக்களுக்கான சுகாதாரத்தினுடைய அவசியத்தை மக்களுக்கு தெரிவிக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு இந்த கூட்டம் நடத்தப்பட்டது. இதில் மக்கும் குப்பை, மக்காத குப்பை, உலர் குப்பைகள், ஹசார்ட்ஸ், அதாவது மக்காத குப்பைகளே உலர் குப்பை, உலராத குப்பை, இப்படி குப்பைகளை 4 வகையாக பிரிக்கப்பட்டு இந்திய அரசாங்கத்தின் மூலமாக இன்று 2026 ஒரு புதிய சட்டம் இயற்றப்பட்டிருக்கிறது. அந்த சட்டத்தினுடைய விளக்கங்களையும் அந்த ஆணையினுடைய விளக்கங்களை பற்றி விளக்குவதற்காகவும் அதை மக்களிடம் கொண்டு செல்வதற்காகவும் இந்த கூட்டம் நடத்தப்பட்டது. மக்கள் முடிந்த அளவுக்கு எதிர்கால சந்ததியினரை கருத்தில் கொண்டு குப்பையை பிரித்து கொடுக்க வேண்டும். குப்பையை பிரித்து கொடுத்தால் மட்டும்தான் இந்த எதிர்கால மக்களை காப்பாற்ற முடியுங்கிற அளவுக்கு சூழ்நிலை இருக்கிறது. ஏனென்று கேட்டால் அனைத்து குப்பைகளும் ஒன்றாக கொட்டி அதை சாக்கடையில் தள்ளிவிட்டால் நம் வீட்டுக்கு வெளியே வந்துவிட்டால் நம் பிரச்சனை தீர்ந்து விட்டது என்று நினைத்து விடுகிறார்கள். ஆனால் அப்பொழுதுதான் நமக்கான பிரச்சனைகள் ஆரம்பிக்கிறது. ஏனென்று கேட்டால் அந்த குப்பைகள் அனைத்தும் வாய்க்காலுக்கு செல்கிறது, சாக்கடையிலிருந்து வாய்க்காலுக்கு செல்கிறது, வாய்க்காலிலிருந்து விளைச்சல் நிலங்களுக்கு செல்கிறது. அந்த விளைச்சல் நிலங்களை விளைகின்ற நாம் உணவை சாப்பிடும் பொழுதுதான் நமக்கு ஆபத்தான நோய்கள் நமக்கு வருகிறது. ஆகையால் இந்த சூழ்நிலையை கருத்தில் கொண்டு மக்கும் குப்பை, மக்காத குப்பை என்று பிரித்துக் கொடுங்கள். நம்முடைய எதிர்கால சந்ததியை காப்பாற்ற வேண்டும். இது உலகளாவிய பிரச்சனை. குப்பை பிரச்சனை என்பது இன்று உலகளாவிய பிரச்சனையாக இருக்கிறது. இதற்கு உயர் நீதிமன்றம், உச்ச நீதிமன்றம் மீண்டும் அனைத்து அரசாங்கத்தினுடைய அதிகாரிகள் எல்லாமே அறிவுறுத்துகிறார்கள். நாங்களும் அதைத்தான் அறிவுறுத்துகிறோம். தாராபுரம், நமது தாராபுரம் சுத்தமான தாராபுரமாக இருக்க வேண்டும் என்றால் குப்பையை பிரித்துக் கொடுங்கள், ரோட்டில் கொட்டாதீர்கள். நம்மை நாம் காப்பாற்ற வேண்டும். நம்மூர் நமக்கு சுத்தமாக இருந்தால் தான் நம்மை காப்பாற்ற முடியும் என்ற விழிப்புணர்வை எப்படி செய்வது, இந்த பிரச்சனைக்கான நிரந்தர தீர்வு காண்பது எப்படி என்பது அதிகாரியோடும் நகர்மன்ற உறுப்பினர்களோடும் ஒரு கலந்தாய்வு கூட்டம் நடத்தப்பட்டது. மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் மரியாதைக்குரிய ஜோசப் விஜய் அவர்கள் தமிழக வெற்றிக் கழகத்தின் சார்பாக அரசு பொறுப்பேற்று கிட்டத்தட்ட 1 மாதங்கள் நிறைவேறுகிறது. திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஒப்பந்த பணிகள் எல்லாம் கொடுக்கப்பட்டு மக்களுக்கு தேவையான அடிப்படை தேவைகளை, பல தேவைகளை அரசு முன்வந்து செய்தது. அதனுடைய நீட்சியாக விடப்பட்ட வேலைகள் மார்ச் 15 எலெக்ஷன் அறிவிக்கப்பட்ட தேதியிலிருந்து இன்று வரை எலெக்ஷன் ரிசல்ட் வந்துருச்சு. இவர்கள் பதவி ஏற்று விட்டார்கள். ஆனால் இன்று வரை எந்த முன்னேற்றமும் ஏற்படவில்லை. உதாரணத்துக்காக மக்களுடைய அத்தியாவசிய தேவை பேருந்து நிலையம் முடிவுக்கு வந்து விட்டது. இன்னும் 5% வேலைகள் தான் இருக்கிறது. ஆனால் அந்த 5% வேலைகள்
அதிகாரிகளுடைய மெத்தன போக்கா இல்லை அரசு அதை செய்ய வேண்டாம் என்று சொல்லுகிறதா எங்களுக்கு தெரியவில்லை. ஆனால் அந்த வேலைகள் அப்படியே நின்று கொண்டிருக்கிறது. டிஎன்பிஎஸ்சி போட்டித் தேர்வுக்கு படிக்கக்கூடிய இளைஞர்களுக்கு மும்முரமாக செய்கின்ற அறிவுசார் மையம் 2 கோடியில், பேருந்து நிலையம் 5.5 கோடியில், அது மட்டுமல்ல அர்பன் ஹெல்த் சென்டர் என்று சொல்லுகிற ஆரம்ப சுகாதார நிலையம் அதுவும் 1.5 கோடியில் கட்டப்பட்டிருக்கிறது. 3 பாலங்கள் 150 ஆண்டுகளுக்கு மேலாக அந்த பாலத்தை பணம் நிதி ஒதுக்காமல் இருந்து அந்த பாலத்தை இடிந்து விழுகும் நிலையில் இருந்த சூழ்நிலையில் முன்னாள் முதலமைச்சர் அவர்கள் இந்த நிதியை ஒதுக்கி நாங்கள் போராடி இந்த நகரமன்றத்துக்காக பெற்றுக் கொடுத்து இந்த வேலையை செய்தோம். ஆனால் இன்று வரை அந்த பணிகள் தொய்வாய் கொண்டிருக்கிறது. காரணங்கள் என்றது நிதி ஒதுக்கப்பட்டு விட்டது, அனைத்து நிதிகளும் இருக்கிறது, ஆனால் பணி மட்டும் செய்யவில்லை. நாங்கள் எந்த சூழ்நிலையில் முறையிட்டாலும் அதற்கான ஒரு மரியாதையோ அதற்கான பதிலோ இல்லை. இதற்கு என்ன காரணம் என்று தெரியவில்லை. இதை தமிழக அரசு எந்த பணமாக இருந்தாலும் அது மக்களுடைய பணம், எந்த வேலையாக இருந்தாலும் அது மக்களுடைய தேவை என்பதை கருத்தில் கொண்டு கடந்த ஆட்சி எதிர்க்கட்சி என்ற நிலைப்பாடு மாறி மக்களுக்கான சேவையில் மும்முரமாக எந்த ஆட்சி எந்த கட்சி செய்தது என்பது கணக்கில்லை, மக்களுக்கான தேவையில் முறையாக செய்து அதை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று நான் வேண்டுகோள் வைக்கிறேன்.